கடந்த கால திட்டத்தின் பெயரை மாற்றி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாமக்கல் மாவட்டத்தில் கந்துவட்டி கொடுமையால் அவதிப்படும் மக்களை குறிவைத்து கிட்னி விற்பனை இடைத்தரகர்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். அந்த கும்பல் மீதும் மருத்துவமனைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எவையெல்லாம் மக்களுக்கு கிடைக்கவில்லை அல்லது மக்களிடமிருந்து என்னென்ன கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு நல்ல திட்டத்தை தான் அவர்கள் இப்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முகாம்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் குறைகளை அதிலே தெரிவிக்கிறார்கள். கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்திலும் இத்தகைய மக்களை சந்திக்கிற முகாம்களை நடத்துகிற மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறுகிற நிகழ்வுகள் என்பது கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதைத்தான் இவர்கள் பெயரை மாற்றி வேறொரு பெயரிலே நடத்துகிறார்களே தவிர இதுல ஒன்றும் குற்றம் குறை காணுவதற்கான என்ன அவசியம் இருக்கிறது?